உன் முடி ரைட் சைடுல ரொட்டேஷன் இருந்தா நீ ரைட் சைடு ரொட்டேஷன் டைப், அதுவே லெஃப்ட் சைடுல இருந்தா நீ ஒரு லெஃப்டி. இத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கையில தலைமுடிய வாரி இருந்தா தானே இதெல்லாம் தெரியறதுக்கு. அறிவே இல்லாதவன் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டா இத கத்துக்க முடியும். அப்போ உன்னால முடியும்ல. எனக்கு அறிவே இல்லன்னு சொல்ல வரீங்களா பெருசு? சரி நருட்டோ இதை எத்தனை நாள்ல கத்துக்கிறான்னு பாக்கலாம். என்ன பண்ண போறான்னு காத்துக்கிட்டு இருக்க. எங்க போறீங்க ஆண் சிங்கமே? நாங்க கேள்விப்பட்டது நீங்க தானா? நீங்க தான் அழகான பெண்களை பத்தி ஆராய்ச்சி செய்றீங்களா? என்ன பத்தி தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்க ஆராய்ச்சிக்கு நாங்க தாராளமா உதவி பண்றோம். நீங்க டின்னர் வாங்கி கொடுத்தா இந்த கார்டுல மார்க் பண்ணுவோம். இந்த கார்டு ஃபுல்லானா எல்லாத்தையும் சொல்றோம். என்ன பண்றீங்க? இவரு பல்லு தேய்ச்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியலையே. நான் பண்றத ஜாக்கிரதையா பாருங்க. உங்க கவனம் முழுக்க பலூன் மேலதான் இருக்கணும். என்ன ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான்? இது எப்படி இருக்கு? நான் கலக்கிட்டேன் பாத்தீங்களா? என்ன பண்றீங்க? ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி இதை இன்னொரு தடவை எனக்காக பண்ணி காட்ட முடியுமா? அப்ப காசு எடு. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. பேராசை பிடிச்சவரு. ஒரு நல்ல ஷினோபியா இருக்கிறத உங்ககிட்ட கத்துக்கணுமா? முதல்ல நீங்க நல்ல ஷினோபியா நடந்துக்கோங்க. எதுக்கு காசு காசுன்னு அலையறீங்க? இப்போதானே இங்க வந்தீங்க. என்ன மன்னிச்சிடு, டைம் வீணடிக்க எனக்கு நேரம் இல்ல. என்ன அவ்வளவுதானா? கொஞ்ச நேரம் உங்க சிஷ்யன் கூட பால் கேட்ச் கூட விளையாடாம போய்கிட்டு இருக்கீங்க. உங்களை விட மாட்டேன் பெருசு. எப்படி புடிச்ச பட்டியா? கே வா நாம போகலாம். சம்பந்தமே இல்லாம வா போலான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. சின்ன பையன் மாதிரி நடந்துக்காம பொறுப்பா நடந்துக்கிறீங்களா? உனக்கு இந்த சீட்டு பிடிச்சிருக்கா? நீ ஜெயிச்சிட்டியான்னு இப்பவே தெரிஞ்சிரும். என் ஃப்ராகி இப்படி ஊதி போய் இருந்தாதான் பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இவன் இந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு பணம் ஜெயிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சூதாடுறதுக்காகவே பிறந்தவன் மாதிரி இருக்கானே. Summoning Jutsu! Summoning Jutsu! எப்படி இருக்கீங்க? போச்சடா, இத வெச்சிட்டு என்ன பண்ற? உன்னோட அப்பா எங்க போனாரு? நாம சந்திச்ச முதல் நாள்ல இருந்து நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல. என்னால முடியாது. பெருச பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். நான் இங்க சும்மா நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? Summoning Jutsu! திரும்பவும் என்ன தப்பு பண்ணிருக்க? அக்காகையில இருந்து எதுக்கும் உதவாத 2 பேர் வந்திருக்கீங்க. தேவையில்லாத பேச்ச குறைச்சுக்கங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்து ஆகணும். ஆமா, இல்லனா நாங்க இந்த பையனை உருவம் தெரியாம அழிச்சிடுவோம். சீக்கிரம் உங்க கேக்குறத கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு அவனை பத்தி எந்த கவலையும் கிடையாது. வணக்கம் லேடி சுனாடே, உங்களை பார்த்து பல வருடம் ஆயிடுச்சு. நீங்க நாரா ஃபேமிலில ஒருத்தர் தானே? அவங்க ஏன் என் அப்பாவோட பாஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்க 5th ஹோகாகேங்கிறது உனக்கு தெரியாதா? எது? நீ நினைக்கிற மாதிரி அவங்க இள வயசு கிடையாது. அவங்க ஒரு 50 வயசு கிழவி.
ஆனா நம்ம ஊருக்கு ஒரு பொண்ணு ஹொக்காகேவா? நான் அவங்கள குறைச்சிட போடல. ஆனா இது நல்லதுக்குன்னு நினைக்கிறீங்களா? பெண்களை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பக்கத்திலே நிப்பாங்க, ஆனா 10 அடி ஆழத்துக்கு குழி தோண்டிடுவாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தேவையான வேலைய சுத்தி இருக்கிற ஆண்களை செய்ய வைக்கிறதுல ரொம்ப திறமைசாலிங்க. பெண்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம்பா. பொறுமையா கேளு ஷிகமாரு. இந்த உலகத்துல பெண்கள் மட்டும் இல்லனா நீயும் நானும் பிறந்திருக்க கூட வாய்ப்பில்ல. பெண்கள் மட்டும் இல்லன்னா ஆண்கள் இந்த அளவுக்கு திறமசாலிகளா இருந்திருக்கவே முடியாது. உண்மை என்னன்னா பெண்கள் எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஆண்கள் கிட்ட அன்பாதான் இருப்பாங்க. எங்க அப்பா இதெல்லாம் பேசுறது கேட்டா சிரிப்பா வருது. ஆனா இவர் ஒரு நாள் கூட அம்மாக்கு வீட்டுல சமைக்க உதவி பண்ணதே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பா உனக்கும் ஒரு நாள் புரியும். ஹோ, நாம சீக்கிரமா போகணும். வந்த வேலையை முடிச்சிட்டு நாம சீக்கிரமா திரும்பி போகணும். லேட்டான உங்க அம்மா எவ்வளவு கோவமா கத்துவான்னு உனக்கு தெரியும்ல. சீக்கிரம் வா ஷிகமாரு. என் அம்மாவாலதான் இவரு முன்னேறி இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி இவரு எப்படி எல்லாம் இருந்தாரோ தெரியல. தயவு செஞ்சு வாய திறந்து ஏதாவது பேசுறியா? நருட்டோ, வாய மூடிட்டு இங்க இருந்து போயிடு. சின்ன பையன், நீ என்கிட்ட இப்படி பேசக்கூடாது. உனக்கு மரியாதை அவ்வளவுதான், வெளியே வா, இல்லனா இழுத்துட்டு வர வேண்டி இருக்கும். சரி சரி, முடிஞ்சா பண்ணிக்கோ. நான் உன்ன ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும் கோனஹாமாரு. நம்ம கிராமத்தை சுத்தி ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா செயல்படணும். ஏன்னா ஆள்பலம் ரொம்ப குறைவா இருக்கு. நிறைய மிஷன்ஸ் நாம முடிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்டயே சொன்னேன், மறந்துடாதீங்க. ஆமா, நீதான் சொன்ன. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, மிஷன்ஸ நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னா நாம பலவீனமா இருக்கோம்னு தெரிஞ்சிரும். பிரச்சனைகளும் இன்னும் அதிகரிக்கும். இதுவும் எனக்கு தெரியும். இருக்கா சென்சை இதை எப்போ என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொன்னாலும் நீ இந்த போட்டியை நிறுத்த போறதில்ல. அப்படின்னா சரி, இன்னைக்கு என்ன சேலஞ்ச் நடக்க போகுதுன்னு நான் தான் சொல்லணும்ல. சீக்கிரம் என்னன்னு சொல்லு. டாய் ஜுட்சு போட்டியா, இல்ல 100 மீட்டர் ஓடணுமா, இல்ல மூச்ச பிடிக்கணுமா? ஏன் சாப்பிட போட்டினாலும் நான் ரெடி. இது வேறையா? போட்டி என்னன்றத சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. ராக் பேப்பர் சிசர்ஸ்.